அல்லாஹ்விற்கு பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உறவென்றால் உம்முக் உம்முக் உம்முக், உன் தாய் உன் தாய் உன் தாய். அதற்கு பிறகு யார் ரசூலல்லாஹ்? உன் தந்தை. அனிஷ்குரிலி வலிவாலிதைக், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். என் சகோதர சகோதரியை, எனக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய தாய் தந்தை நமக்கு செய்த அருளை போன்று அல்லாஹுடைய அருளால் வேறு யாரும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த அருளையும் செய்துவிட முடியாது. ஒட்டுமொத்த வாழ்வையும் நமக்காக கொடுத்து நம் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உறவுகள் அது. குறிப்பாக தாய் தன் எதிர்பார்ப்புகளை, தன் ஆசைகளை, தன் எண்ணங்களை, தன் வயதை, தன் வாழ்க்கையை, ஒட்டுமொத்தத்தையும் தன் பெற்றெடுத்த பிள்ளை நலமோடு இருந்தால் போதும் என்று கழிக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உலகத்திலே தாய் மட்டும்தான். அந்த தாயை நோவினை செய்து, அந்த தாய்க்கு சேமத்தை கொடுத்து, அந்த தாயை தள்ளி வைத்து விட்டு, அந்த தாயை உதறி தள்ளிவிட்டு எந்த ரப்பை வணங்கப் போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் நேசத்துக்குரிய அமல் தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டார்கள், அபு உமாமா, ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள்? யா ரசூலுல்லாஹ், கவலை. யா ரசூலல்லாஹ், கடன் மிகைத்திருக்கிறது. அபு உமாமா, இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல், எல்லா நேரங்களிலும் சொல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ், பாதுகாப்பை தேடுகிறேன், மினல் ஹம்மி வல் ஹஸன், துக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும், வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ், சோம்பேறித்தனத்திலிருந்தும் ஏழாமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள். வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல், யா அல்லாஹ், கஞ்சத்தனத்திலிருந்தும், யா அல்லாஹ், கோழைத்தனத்திலிருந்தும், வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், யா அல்லாஹ், கடனிலிருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேள் அபு உமாமா, அல்லாஹ் நீக்குவான். அபு உமா சொன்னார்கள், நான் கேட்டேன், அல்லாஹ் என்னை நீக்கினான். கேட்டீர்களா? அழைத்தீர்களா? அல்லாஹ்விடத்தில் முறையிட்டீர்களா? நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன், என்னை அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த உலகத்திலே கவலைகளை மனிதர்களிடத்தில் முறையிடாதீர்கள். ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு புரிவதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கவலையின் வார்த்தைகள் தான். அவர்களுக்கு இந்த கவலை இருந்து, அந்த கவலை கிளம்பி வரக்கூடிய அந்த உள்ளத்தின் ஆழம் அவர்களுக்கு தெரியாது. யார் அதை படைத்தானோ அவன்தான் அறிவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதனால்தான் அவர்களுக்கு வாழ்வில் அத்துணை நெருக்கடிகள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை மகனை பிரிந்தார்கள், சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள், எத்தனையோ சோதனைகள். அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலைகளை, என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை, இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன். அவனிடத்தில் முறையிட்டால் அது நீங்கும்.